அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் கட் ஆஃப் மார்க் கம்யூனிட்டி வைஸ் நமக்கு எவ்வளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ வந்தால் நம்ம சேஃப் ஸோனில் இருக்கிறோம், எவ்வளோ வந்தால் மார்க் குறைவாக இருக்கிறோம், எவ்வளவு மார்க் இருந்தது அப்படின்னா நமக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ், மசால் சீஃப், வாட்ச்மேன், கார்டனர், ஸ்வைஃபர், கிளீனர்ஸ் ஒர்க்கர், இந்த மாதிரியான வேரியஸ் போஸ்டிங்ஸ், நிறைய போஸ்டிங்ஸு உங்களுக்கு 3 விஷயங்கள் முடிஞ்சது. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ 3மே முடிஞ்சிச்சு. நிறைய பேர் நம்மக்கிட்ட மார்க் அனுப்பி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க மார்க்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது நிறையவே டிஃப்ரெண்ட் வருது. எக்ஸாக்டாக 100% இந்த கட் ஆஃப் மார்க்கு தான் வரும் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. நமக்கு அனுப்பியிருக்கக்கூடிய மார்க்கை நம்ம ஸோ இவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிற மார்க்கை விட ஒரு 5 மார்க்கு உங்களுக்கு குறையலாம், இல்லை 5 மார்க் கூடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கூடவோ குறைவோ இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் 3 இதையும் எடுத்து 150க்குள்ளே தான். எனக்கு அனுப்பின ஒரு 100 பேர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே 150க்குள்ளே தான் எடுத்துருக்குறாங்களே. ஸோ மேக்ஸிமம் 150 அவ்வளோதான். அதுக்கு மேலே நிறைய பேர் மார்க் எடுக்கலை, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் அவங்க எந்த விதத்துலையும் நம்மளுடைய மார்க்கை குறைக்க முடியாது. நம்ம எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ மார்க்கு தான். அதே நம்ம ப்ராக்டிக்கல்னு போகும்போது அவங்க எந்த மார்க் போடுறாங்களோ அந்த மார்க்கு. நமக்கு 7 டாஸ்க் வச்சாங்க. அந்த 7 டாஸ்க்குமே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அதிகபட்ச ஹையஸ்ட் மார்க்காகவே 6 மார்க்கு 5 மார்க்கு அந்த மாதிரி தான் போட்டாங்க. ப்ராக்டிக்கல் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இன்டர்வியூமே நிறைய பேருக்கு ஈஸியாக தான் இருந்தது. அதில் நம்ம மேக்ஸிமம் அதிகபட்ச மார்க்காக இந்த 100 மார்க் அவங்க போடுறது அப்படின்றதுனால மேக்ஸிமம் ஒரு 50 மார்க் அந்த மாதிரி தான் அதிகபட்சம் 2த்துக்குமே சேர்த்து 50 மார்க் தான் போடுறாங்க. யாருக்குமே 70க்கு 70 அப்புறம் இன்டர்வியூவில் 30 அந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது. ஸோ மார்க் நீங்கள் 150க்குள்ளே நான் இருக்கிறேங்க, ஒரு 120க்கு மேலே ஒரு 150க்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னாலே ஒரு குட்டு நல்ல மார்க்கு அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா ஹையஸ்ட்டு மார்க்கே நமக்கு ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லணுன்னாலே நமக்கு 160 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே மார்க் எடுத்தவங்க இது வரைக்கும் நான் கேள்விப்படல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் 100க்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலும் ஒரு 120க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னால மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஆனால் இதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இதற்கு அப்புறம் நடக்கலாம். ஏன்னா முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு பண்ணாங்க. 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணாங்க. ஆஃப்டர் ப்ராக்டிக்கலோ இன்டர்வியூவோ நமக்கு எந்தவித சான்றிதழ் சரிபார்ப்பும் இல்லை. ஒரு சிலர் அந்த ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சில முன்னுரிமை சான்றிதழ் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது நடக்கும். இல்லை டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டு கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ எப்படி வேணால் பண்ணலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டை நம்ம இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றது ஆர்டர் வைஸ் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க அந்த டைமில் எப்படி பண்ணுறாங்களோ அப்படி தான். அதேமாதிரி நிறைய ரிசல்ட்டை பற்றி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் பிறந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மார்ச்சுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட்டும் விட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கண்டிப்பாக வந்துவிடும். நம்மளும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரியான மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.